தொடர்ந்து சார்ந்த தன்னுடைய பகுப்பாய்வை வழங்குவதற்காக திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்தந்த தொகுதிகளில் போட்டியிடணும் என்ற அந்த முடிவுல பாஜக இருக்காங்க. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி என்ற அந்த கோரிக்கை வலுவாக அதிமுக கூட்டணியில ஒழிக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. அதனால அதிக தொகுதிகளில் போட்டியிடணும்னு அதிமுகவும் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கிடையில இந்த தொகுதி பங்கீட்டை எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜகவுடன் இந்த 38 தொகுதிகள் கோரிக்கையை எப்படி அதிமுக பார்க்கும்? பாஜக தங்கள் பலத்துக்குரிய இடங்களை பெருநங்கள்ல உறுதியா இருக்கிறாங்க. 11.4 விழுக்காடு வாக்குகளை பாஜக மக்களவை தேர்தலில் பெற்றிருந்தாங்க. அதிமுக 20 விழுக்காடு வாக்குகளை மக்களவையில பெற்றிருந்தாங்க. அதிமுகவை பொறுத்தவரையில அவங்களுடைய வாதம் என்னன்னா, இது சட்டமன்றம் வேறு பாராளுமன்றம் வேறு, நீங்க சட்டமன்ற இதுபடிதான் தொகுதி பங்கீடு வேணுங்கிறது அதிமுகவின் வாதம். ஆனா பாஜகவுல அண்ணாமலை போன்ற ஒரு தரப்பினரோட வாதம் என்னன்னா, ஓபிஎஸ் நீக்கப்பட்ட பிறகு ஒற்றை தலைமை ஆன பிறகு அதிமுக பலகீனம் அடைஞ்சிருக்குது. குறிப்பா பாராளுமன்றம் சட்டமன்றம் என்று பேசினாலும் கூட பிரதமர் வேட்பாளர் இல்லாத சீமான் கட்சியின் வேட்பாளரை விட கீழாக புதுச்சேரி, தமிழ்நாட்டை தாண்டி புதுச்சேரி, கன்னியாகுமரி மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக கீழே போயிருக்கிறது. தென் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் 10 வேட்பாளர்கள் விட அதிமுகவின் 7 வேட்பாளர்கள் 30,000 வாக்குகள் குறைவாகவே பெற்றுள்ளார்கள். எனவே அதிமுகவும் பலகீனம் அடைந்துள்ளது, பலம் இழந்துள்ளது. பாஜக பலம் அடைந்துள்ளது. விளவங்கோட்டில் 2வது இடத்தை பாஜக தான் கைப்பற்றியுள்ளது. எனவே 2021 பாணி தொகுதி பங்கீடு செல்லாது. அப்படி ஒரு குறைவான இடங்களை பாஜகவிற்கு கொடுத்தால் பாஜக மூலமாக 3-4 விழுக்காடு வாக்குகள் தான் வரும். மீதி 8 விழுக்காடுகள் வாக்கு வராது என்று தேர்தலுக்கு முன்பே பாஜகவால் அதோட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி குறைவா இருக்கும் என்று ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். எனவே மக்களவையில் எடுத்த வாக்குக்கு இணையான சீட்டுகளும் வேண்டும். அதேபோல் இந்துத்துவ கருத்துக்களை முன்வைத்து களத்தை காண வேண்டும் என்பதுதான் டெல்லி பாஜகவின் எண்ணம், நோக்கம். இதுல வரக்கூடிய எண்ணிக்கைகள் எந்த அளவுக்கு சரி என்பது அந்த பேச்சுவார்த்தை முடிந்து வரும்போதுதான் தெரியும். ஒன்று மட்டும் உறுதி, மக்களவை தேர்தலில் 6 இடங்களை தான் தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமி ஐயா கூறிய போது 12க்கு குறைவில்லாமல் கூட்டணி இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது அண்ணாமலை எடுத்து அவர் ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் பாஜகவை நிலைநாட்டியுள்ள வாக்கிற்கு இணையான சீட்டுகள் வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமியும் வெரி டஃப் பார்கெய்னர். எனவே மிக கடுமையான சீட்டு பேரம் பாஜகவிற்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இடையில் இருக்கும் என்றே கருதுகிறேன். முன்பு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இதில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கூட்டணி முறிந்தது. மக்களவையில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கூட்டணி முறிந்தது. ஆனால் நயனார் நாகேந்திரன் கூட்டணியை முறிக்க விரும்பாதனால்தான் இப்பொழுது இது தொடர்பாக அவர் எதையும் பேசாமல் அமைதி காக்கிறார். இந்த கூட்டணி முறியாது. ஆனால் சீட்டு தகராறில் மிக கடுமையான பேரம் தொடர்ந்து இருக்கும் என்றே கருதுகிறேன். கருத்து பகிர்விற்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.